விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். கடந்த 7/1/2026 அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் அவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் கலைமதி அடங்கிய டிவிஷன் பெஞ்சு சர்வீஸ் மேட்டரில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம போலீஸுக்கான சர்வீஸ் மேட்டர். ஒரு எஸ்எஸ்ஐ அவருக்கான செலெக்ஷன் கிரேடு பே கேட்குறாரு. ரிட்டையர்லாம் ஆனதுக்கு பிறகு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட்டு டிஸ்மிஸ் ஆகுது. அப்புறம் ரிட்டு அப்பீலுக்கு வர்றாரு. ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி எப்பயும் பயன்படும். அது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பார்க்குறேன். குறிப்பாக அந்த எஸ்எஸ்ஐக்கு அவங்க செலெக்ஷன் கிரேடு பே கேட்கலாமா? அது என்னென்னா ஜென்ரலாக அந்த டிபிஓவில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது ஹெட் கான்ஸ்டபிள் டு அந்த எஸ்எஸ்ஐ அது ஒரு பதவி உயர்வு கிடையாது. அது ஒரு அப்கிரேடேஷன் தான். அவர்களுக்கான அதே ரேங்கில் தான் வச்சுருக்கோம். ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்கில் தான் இருப்பாங்க. அந்த நம்பரில் தான் நாங்கள் பிராத்மா சம்பளம் எல்லாமே வாங்குறது. அது ஒரு அப்கிரேடேஷன் தானே தவிர அது ஒரு பதவி உயர்வு கிடையாது அப்படின்வாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் இன்னும் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அந்த கணக்கெலாம் சொல்லுவாங்க. கரெக்டாக 9 வருஷம் 11 நாள் 11 மாதம் 10 நாள் 9 வருடம் 11 மாதம் 10 நாள் தான் அவருக்கு முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட் வருது, அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு ரிவைஸ்டு அந்த பென்ஷனரி பெனிஃபிட்டு, ரிவைஸ்டு அவருக்கான பென்ஷன் எவ்வளவு அதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. சரி, அதில் அந்த ஜிஸ்ட் ஆஃப் த கேஸ் சொல்லிடுறேன். கேஸ் ஹிஸ்ட்ரி அது என்னென்னா, வேலுச்சாமி அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். எஸ்ஐ ஆகி ரிட்டையர்ட் ஆகிறாரு. இவர் கிரேட் 2 பிசியா 1977 என்லிஸ்ட் ஆகிறாரு. அப்புறம் 85 அவர் கிரேட் 1 ஆகிறாரு. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளாக 2000 ஆகிறாரு. அதெல்லாம் ஓகே, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னா ஏதோ கோர்ட்டு டைரக்ஷன் படி ஒரு ஆர்டர் போட்டு அப்புறம் 1/6/2002 முதல் அவர் எஸ்எஸ்ஐ ஆகிறார். அப்போ 1/6/2002 கேட்குறாருன்னா 25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு எஸ்எஸ்ஐ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அந்த 25 வருஷத்தை கணக்கு பண்ணி அதில் வாங்கிக்கிட்டு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது 18/8/2012 அதில் ஒரு ரெகுலர் எஸ்ஐ ஆயிடுறார். இப்போ ஆனால் அந்த 1/6/2002 இருந்தார் பார்த்தீங்களா, இந்த எஸ்எஸ்ஐ பதவியில் இருந்தார்ல, இந்த 18/8/2012 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எனக்கு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எப்பன்னா அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அந்த ரிட்டையர்டு டேட் சொல்லலை. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெகுலர் எஸ்ஐ ஆனதற்கு பிறகு சூப்பர் அனிவேஷனில் அவர் 2013 அங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லி உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் வருது. அப்போ 2013 ரிட்டையர்ட் ஆகிருப்பார். 2013 ரிட்டையர்ட் ஆனதற்கு பிறகு அப்போவே 2013 நான் எஸ்எஸ்ஐயா 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு பென்ஷனரி பெனிஃபிட்டில் எனக்கு செலெக்ஷன் கிரேடு ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு அந்த அடிப்படையில் பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க திருநெல்வேலி எஸ்பிகிட்ட கேட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷன் 16/12/2013 ரிஜெக்ட் ஆகுது இவருடைய கோரிக்கை. அதன் பேரில் ஃபர்ஸ்ட் ரிட்டுக்கு போகிறாரு. அந்த ரிட்டுமே 6/2/2020 அந்த ரிட்டு டிஸ்மிஸ் ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு அந்த ரிட்டு அப்பீலுக்கு வர்றாரு. இந்த ரிட்டு அப்பீலில் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அதுல கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்க, once an SSI was regularly promoted as SI the post would automatically lapse அப்படின்றாங்க. அந்த போஸ்டே ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆயிரும். நாங்க ஏற்கனவே அவருக்கு அந்த ஹையர் பேல ரீச் ஆயிடுவார்ல, அதுக்கான ரெகுலர் இன்க்ரிமெண்ட்ல ரீச் ஆயிடுவாரு. அந்த ரீச் ஆயிட்டாரு, இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நீதிமன்றம் எஸ்எஸ்ஐ என்பது தனி பதவி, அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேற, எஸ்ஐக்கு இருக்கிறது தனி அதிகாரம், அதுக்கு இருக்கக்கூடியது வேற, எல்லாமே வேற, பே பேண்டு அந்த வித்தியாசம் அது வேற. அதனால இதை நீங்க என்னதான் அப்கிரேடேஷன் அந்த சமாளிப்பெல்லாம் ஒத்துக்கல. அவர் கிளியரா சொல்லி அதில் அவர் 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். ஆனால் நீதிமன்றம் கூட என்ன சொல்லுது, 9 வருடம் 11 மாதம் 10 நாட்கள் கம்ப்ளீட் பண்றாரு. இருந்தாலும் கூட he is entitled to get the அந்த செலெக்ஷன் கிரேடு பே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு
வந்து ரீஃபிக்ஸ் பண்ணி அதற்கான பென்ஷனை கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த உத்தரவு தான் 7/1/2026 வாங்கி போட்டிருந்தாங்க. நல்ல உத்தரவு. ஏன்னா எனக்கு நேரடியாக தெரியாது, அவர்கிட்ட பேச முடியல, இது மட்டும்தான் பார்த்தேன். ஏற்பட்டதை அவர் தாக்கல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த உத்தரவுலேயே சொல்கிறாங்க, அவர் அடிஷனல் கவர்மெண்ட் பிளீடர் சொல்கிறார், அதில் GOMS நம்பர் 937 21/7/1998 அதை காமிக்கிறாங்க. அதில் என்னன்னா ஒன்ஸ் அந்த பதவி அவர் வந்து மேலே வந்த உடனேயே எஸ்ஐ ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆயிரும். அதுக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுக்கு செலெக்ஷன் கிரேடே கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அதே இது இவங்க தரப்புலையும் ஒரு இது காமிக்கிறாங்க. GOMS நம்பர் 68 டேட்டடு 23/1/1986. அது என்னன்னா ஒரு அனைத்து பணியாளர்களுமே எந்த ரேங்க்ல இருந்தாலும் அனைத்து பணியாளர்களுமே ஒரு பதவியில் 10 ஆண்டு நிறைவு செய்திருந்தால் அவங்களுக்கு செலெக்ஷன் கிரேடு பே வாங்குவதற்கான தகுதி வந்துடுது அப்படின்னு அந்த ஜிஓவில் இருக்கு. அதை எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த ஜிஓ இதெல்லாம் காமிச்சு இது வாங்கினதுனால இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. இது பொதுவாக நீங்கள் இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட்டு இதை உடனடியாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த பிடிஎஃப் நமக்கு எப்போனாலும் அது உங்களுக்கு எப்படியோ, எனக்கு இது ஒரு நிரந்தரமாக வந்து ஸ்டோரேஜில் இருக்கணும், ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவு எவ்வளோ பேர் பார்ப்பீங்க என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனுடைய நோக்கம்னு நமக்கு கிடையாது. முக்கியமாக இந்த தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பு. எஸ்எஸ்ஐ இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இது எஸ்எஸ்ஐக்கு மட்டுமே கிடையாது. ஹெட் கான்ஸ்டபிள் நீங்களே கூட 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு வந்து எஸ்எஸ்ஐ வரேன், ஹெட் கான்ஸ்டபிளுக்கான அந்த செலெக்ஷன் கிரேடு ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க, கேட்கலாம். இந்த தீர்ப்பு இந்த இருக்கு போதும். கிரேடு 1 இருந்து அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஆஸ் கிரேடு 1ல், அது செலெக்ஷன் கிரேடு இல்லாமல் ஆயிரும், அதுதான் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சுலங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. இதில் சொல்லுது GOMS நம்பர் 68 அது சொல்லுது கரெக்டாக 10 வருஷம் முடிஞ்சால் அவர்களுக்கான செலெக்ஷன் கிரேடு போடணும்னு சொல்லி. அதனால் டிபிஓவில் அந்த பே செக்ஷனில் அவர்களாக சொல்லுவது கிடையாது உத்தரவு. ஆனால் இந்த இருக்கு உத்தரவு ஒன் பை எஸ்எஸ்ஐ யாரெல்லாம் தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 10 years சர்வீஸ் ஆஸ் எஸ்எஸ்ஐ அவர்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அதனால் அது எஸ்எஸ்ஐ இருந்து அது வாங்காமல் இருந்தாலும் அதை கேட்டு அவங்க பொருந்தும். ஏற்கனவே எஸ்எஸ்ஐ இருந்து ரிட்டையர்ட் ஆகிருந்தீங்கனாலும் செலெக்ஷன் கிரேடு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கணும், இல்லாமல் இருந்தால் அது பொருந்தும். அதனால் எடுத்துக்கோங்க, அது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.